வணக்கம். இதுவும் டெட் ஃபர்ஸ்ட் பேப்பர் உரியது தான். இது நம்மளை குழப்பறதுக்காக மிகவும் எளிமையான வினா. அதை ஒரு பிக்சரை நம்ம கொடுத்து நேமை கொடுத்து நம்ம குழப்பியிருக்காங்க. நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இது தெரியும். நமக்கு ஒரே ஒரு குழு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், படத்தினை உற்று நோக்கி. அப்போ படத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க, அது மட்டும்தான் நமக்கு குழு. இப்போ பாருங்க, கோணம் ஏ, கோணம் என், கோணம் ஜி, கோணம் எல், கோணம் இ, கோணம் எஸ் இவற்றின் கூடுதல் அறிக. இதான் வினா. நம்ம என்ன பார்க்குறோம், அப்போ 6 கோணங்கள் இருக்குது, 6 கோணங்களோட அளவே கொடுக்க நம்ம எப்படி கூடுதலை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம குழம்பி போயிடும் இல்லையா. நல்ல படத்தை பாருங்க. நம்ம சாதாரண அடிக்கடி தெருவில் கோலம் போடுறோம், என்ன ஸ்டார் கோலம் தான் அவசரத்துக்கு இல்லையா, அந்த ஸ்டார் தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாரில் எத்தனை ஆங்கிள் இருக்குது, 3 கோணங்கள் இருக்குது இல்லையா. ஏஇஜி, ஏஇஜி இது 3 சேர்ந்து ஒரு முக்கோணமாக கிடைக்கிறது. அடுத்ததா பாருங்க, கோணம் எஸ்என்எல், கோணம் எஸ்என்எல் இது 3 சேர்ந்து ஒரு கோணம். கோணம் ஏ பிளஸ் கோணம் ஜி பிளஸ் கோணம் இ இது ஒரு முக்கோணம். அடுத்து கோணம் என் பிளஸ் கோணம் எல் பிளஸ் கோணம் எஸ் இது ஒரு முக்கோணமாக கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கிறோம், 3 கோணங்களின் கூடுதல் கண்டிப்பாக 180 டிகிரி இருக்கணும். 180 டிகிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு முக்கோணம் வரைய முடியும்னு. அப்போ கோணம் ஏ, கோணம் ஜி, கோணம் இ இவற்றினுடைய கூடுதல் என்ன வரும், 180 டிகிரி வரணும். அதே போல் கோணம் என், கோணம் எல், கோணம் எஸ் இதனுடைய கூடுதல் என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அப்போ 2 முக்கோணங்களை, ஒன்று நேராக இருக்குது, ஒன்று தலைக்கீழாக இருக்குது, அவ்வளோதான். இந்த 2 முக்கோணங்களுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 180 நீங்கள் கூட்டுனீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 360 டிகிரி கிடைக்கும். இதுதான் இந்த 6 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இதுதான் நம்ம குழப்பி 6 கோணங்களை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மிக எளிமையான வினா தானே, ஈஸியாக விடையளிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.